இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆகட்டும், சீக்கிரம் இருமா. உன நல்ல ஒரு டீ. சிவனாண்டி, இனிமேலாச்சும் வாய் சவடால் விடாம ஒழுங்கா உன் வேலையை பாரு. தேவையில்லாம வாய் சவடால் விட்டா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். டேய், என் வாழ்க்கையில என்ன யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினது இல்ல. இத நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. சீக்கிரமே இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். என்ன மாமே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க. மிஸ்டர் சித்தப்பா, இதை யார் எடுத்துட்டு போறது? போகும்போது வெளியே வச்சுட்டு போங்க. பார்த்து வலிக்கிட போகுது. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம அவங்க சவால் விட்டு அசிங்கப்பட்டதை பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல. அத்தை கிட்ட போய் என் புருஷனோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லுங்க. போய் ஒழுங்கா அவர் கூட வாழுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. என்ன ஜெயிச்சிட்டேங்கிற மெதப்புல பேசுறியா? ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த என் புருஷனை வேலைக்காரனா வீட்டு வேலை செய்ய வச்சு அசிங்கப்படுத்திட்டல. இந்த அவமானம் காலப்போக்குல மறைஞ்சு போற அவமானம் இல்ல, நெஞ்சுக்குள்ள என்னைக்குமே தீயா எரிஞ்சிட்டு இருக்கிற அவமானம். இதுக்கெல்லாம் ஒரு நாள் உன்னை பழி தீக்காம விட மாட்டேன். டேய், இவ்வளவு சம்பவம் செஞ்ச அவன சும்மா விடக்கூடாதுடா. பதிலுக்கு நாமளும் ஏதாவது செஞ்சே ஆகணும். எப்படியாவது என்ன ஜாமீன்ல வெளியெடுக்க பாருங்க. இனிமே நான் உள்ள இருந்தேன்னு வைய, அவ ஆட்டம் அதிகமாயிடும். வெளியில வந்து நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம லாயரை பார்த்து ஜாமீன் விஷயத்த பேசியிருக்கோம் சித்தி. சீக்கிரமே உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும். அம்மா, டைம் ஆச்சு, வாங்கம்மா. சார் கிளம்புங்க சார். ஏய், என்ன அவசரம்? கிளம்புவோம். சரி, தைரியமா போமவனே, நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத. நான் வெளியில வந்ததும் மொத்தமா அந்த குடும்பத்தையே முடிச்சிடுறேன். கவலைப்படாம போ. சரி, வரேன் சித்தி. அப்ப நாங்க வர்றோம் காளிமா. போயிட்டு வாங்க. பாத்துங்க. டேய் பொடி பயலே, இந்த காளி அம்மாவோட வயசு என்ன, அனுபவம் என்ன? நீ என்கிட்டயே மோதிரியா? உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி கடைசியில உன்னையும் முடிக்காம விட மாட்டேன்டா. நீங்க அப்ப கல்யாண செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்கல்ல, அதை கொடுக்கலாம் தான் வர சொன்னேன். ஆமா சம்பந்தியம்மா, பேங்க் அக்கௌண்ட் முடக்கி வச்சதால எந்த வரவும் செலவும் பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தியம்மா. சேச்சே, இதுல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். ரோஹிணி, என் ரூம் பீரோல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. சரிம்மா. கல்யாண செலவு மொத்தத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டோம். அப்புறம் எதுக்கு இவங்க பணம் கேக்குறாங்க? நம்ம எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு சில செலவுங்க இருக்கதானே செய்யும். இப்போ பத்திரிக்கையை கூட மாப்பிள்ளை வீட்டுல தானே அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில செலவுங்களுக்கு பணம் தேவைப்படுதில்ல, அதுக்காக தான் கேக்குறாங்க. சம்பந்தியம்மா, உங்க மாப்பிள்ளை என்ன சந்தேகமா கேக்குறாரு? அப்போ நாங்க உங்களை ஏமாத்தி பணம் வாங்குறோம்னு நினைக்கிறாளா? சச்சே,
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, சும்மா ஒரு விளக்கத்துக்கு கேட்டாரு. இல்லை சம்பந்தி அம்மா, அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வேணா blank செக் தர்றோம். எங்கள் சுச்சுவேஷன் சரியானதும் நீங்கள் கலெக்ஷனுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. கொடுமா. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லை, உங்கள் அக்கா கிட்ட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் கேட்டோம். அதான் அவங்க எங்களை வர சொல்லி பணம் கொடுத்தாங்க. அப்படியே பொண்ணுக்கும் பூ வச்சுட்டு போலான்னு வந்தோம். அக்கா கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? 5 லட்சம் ரூபா மேடம். என்னது, 5 லட்சம் ரூபாவா? என்ன, என் அக்காவை ஏமாத்தி பணம் பறிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களை மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க சொன்னா இந்த திருட்டு வேலையெல்லாம் வேற பண்றீங்களா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சதும் கட்டி விட்டுருவீங்க. இந்த கல்யாணத்தால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆதாயம் இல்லை. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கடக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். ஏய், அதான் நீங்க நடிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம்ல. நீங்கள் கொடுக்கறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, அது எங்களுக்கு பத்தாது. என்ன, என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுறீங்களா? என் அக்கா கிட்ட சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. நாங்களாச்சும் வெளியாளு உங்கள் அக்காவை ஏமாத்துறோம். ஆனால் நீங்கள் அவங்களோட சொந்த தங்கச்சி. அவங்க தங்கச்சியாகவே இருந்துக்கிட்டு அவங்கள ஏமாத்துறியே, உடனே உங்கள் அக்கா கிட்ட போட்டு கொடுவா. எல்லாம் என் நேரம். உங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்கு பாரு. ஏய், எனக்கு இப்ப வந்த டவுட் இங்க இருக்கிற என் அக்காவோட டிரைவர் மாப்பிளைக்கு வந்துடக்கூடாது. அவனுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட நம்ம எல்லாருமே தொலைஞ்சோம். அப்புறம் கல்யாணமும் நடக்காது, நாமளும் வசமா மாட்டிப்போம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் வர்றோம். வாமா போகலாம். என்ன இவன் அங்க நிக்கிறான்? ஒருவேளை நாம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பானோ? எதுக்கும் இவன் கிட்ட இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சொல்லு கார்த்தி. நம்ம தாத்தாவோட கோயில் விஷயமா நாளைக்கு நீ ஆனந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் முன்னாடி கையெழுத்து போட வேண்டியிருக்கு. மத்த எல்லாத்தையும் நீங்க நேர்ல வந்ததும் சொல்றேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க. சரி கார்த்தி, எத்தனை மணிக்கு வரணும்? காலையில 10 மணிக்கு அங்க இருங்க. சரி கார்த்தி, வந்துடும் கார்த்தி. ஓகேண்ணா. என்ன மாப்பிள்ள, மற்ற 2 மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டாங்களா? மாமா, அருண் ஆனந்த் அங்க கூட்டு வரேன்னு சொல்லிட்டான். என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம். இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம். தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. மாமா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சகல எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாரு. நீங்க தைரியமா இருங்க மாமா.